வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூர்யா நடிச்சு வெளியா இருக்கிற கங்குவா படத்தோட விமர்சனம். இந்த படத்துல சூர்யா 2 வேடங்களை நடிச்சிருக்காரு. இவரை தவிர குறிப்பிட்டு சொல்லணும்னா பாபி தியோல் மற்றும் திஷா பட்டானி சில காட்சிகள்ல நடிச்சிருக்காங்க. கார்த்தியும் கடைசியில ஒரு சீன்ல வருவாரு. படத்துக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். அஜித்தை வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்த சிவா தான் இந்த படத்தோட டைரக்டர். பெரிய பட்ஜெட்ல நிறைய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்ப்போம். கங்குவா ஒரு கலவையான ஒரு ஜான்ரா படம்னு வச்சுக்கலாம். இந்த சைஃபை மற்றும் மறுஜென்மம், ஆக்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர். கதைன்னு பார்த்தோம்னா என்னத்த சொல்றது, இந்த டன்னு கணக்குல மண்ணையும் கல்லையும் பிரிச்சு எடுத்து பார்த்தாக்கா அதுல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு தங்கம் கிடைக்குமா. அதையும் பார்த்தாக்கா கடைசியில் அது தங்கம் இல்லை பித்தளை தான் அப்படின்னு தெரிஞ்சாக்கா எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படமும். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி போன ஜென்மத்துல ஏதோ காரணத்தினால ஒரு இனத்தோட தலைவன் கங்குவா ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்துறேன்னு அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குறான். பல 100 1000 பேரோட சண்டை போட்டு எல்லாரையும் வெட்டி சாய்ச்ச பிறகும் அந்த காரியம் கடைசியில கை கூடல. இப்போ இந்த காலத்துல இன்னொரு ஜென்மம், அந்த பந்தம் தொடருது. இப்பயாவது அந்த பையனை கங்குவா காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதை அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. படத்துல பல பல பிரச்சனைகள், கதை, திரைக்கதை, வசனம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எதை எடுத்தாலும் பிரச்சனை தான். ஒன்னொன்னா பார்க்கலாம். நார்மலா நானோ இல்ல வேற யாரோ இதை முதல் பிரச்சனையா சொல்ல மாட்டாங்க. ஆனா நிஜமாவே ஒரு எரிச்சல் தலைவலியை ஏற்படுத்தினது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அடேங்கப்பா, வாங்கின காசுக்கு வஞ்சனை இல்லாம வேலை செய்யறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக இப்படியா போருன்ற அளவுக்கு இடைவெளியே இல்லாம, நிஜமாவே ஒரு செகண்ட் கேப் கூட இல்லாம எல்லாமே ஹை டெசிபல்ல ஒரு 4-5 படத்துக்கு போட வேண்டிய எல்லா மியூசிக்கையும் சேர்த்து ஒரே படத்துல போட்டிருக்காரு தேவி ஸ்ரீ பிரசாத். பிஜிஎம்னா போட வேண்டிய இடத்துல போட்டு, சைலண்டா விட வேண்டிய இடத்துல விட்டு, அப்பப்போ கொஞ்சம் விறுவிறுப்பா, அப்பப்போ கொஞ்சம் மெலடியா அப்படிலாம் போடாம காது சவ்வு கிழிற லெவல்ல படம் முழுக்க போட்டிருக்காரு. இது பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல, பேக்ரவுண்ட் நாய்ஸ். அதுவும் பேசுற டைலாக்லாம் காதுல கேட்கவே முடியாத அளவுக்கு சத்தம். ஆனா படத்துல பார்த்த பொழுது எல்லா காட்சிகள்லயும் ஆரம்பத்துல வர இந்த கால காட்சிகள், அப்புறம் காமெடிங்கிற பேர்ல சிரிப்பே வராத சில காட்சிகள் வரும், அது ஆகட்டும், இல்ல படத்தோட மெயின் ஸ்டோரி ஆகட்டும், எல்லா காட்சிகள்லயும் எல்லா பாத்திரங்களும் எப்பயுமே தொண்டை கிழிய கத்திக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல பிஜிஎம் ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாரும் இதுக்கு மேல கேக்குற மாதிரி கத்தி பேசணும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற என்னத்த சொல்றது. சரி, இப்போ கதைக்கு வரும். இந்த மறுஜென்ம சப்ஜெக்ட்ல நம்ம இந்தியன் சினிமா மாதிரி உலகத்திலேயே வேற யாருமே படங்கள் எடுத்திருக்கவே முடியாது. 60-70 வருஷமா அமோக்களமான கதையம்சத்தோட இந்த மாதிரி படங்கள் எல்லா இந்திய மொழிகள்லயும் வந்திருக்கு. ஆனா இவ்வளவு இமேஜினேஷனோ கிரியேட்டிவிட்டியோ இல்லாம ஏனோ தானோங்கிற ஒரு கதையை இந்த சப்ஜெக்ட்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. லாஜிக்கெல்லாம் அப்கோர்ஸ் துளி கூட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலத்துல நடக்கிற கதையில வர அந்த சின்ன பையன் யாரு, அவன் மேல யாரோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி காட்சிகள்லாம் வரும். ஆனா கடைசி வரைக்கும் அது என்ன ஆராய்ச்சி, அது யார் செஞ்சாங்க ஒன்றும் நமக்கு தெரியாது. படம் முழுக்க அவன் ஏதோ வலிக்கு வந்த மாதிரி ஆகி அப்படியே மயக்கமாயிடுவான். அவ்வளவுதான் எல்லா காட்சியிலுமே. கடைசியில மட்டும் படம் முடிஞ்ச பிறகு ஏதோ அவனுக்கு ஏதோ டெலிகைனடிக் பவர்லாம் இருக்கிற மாதிரி எக்ஸ்பன் ரேஞ்சுக்கு அவனை காட்டுவாங்க. அது ஏன், அது புரியவே இல்லை. இவனுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பையனுக்கும் என்ன தொடர்பு, அதுவும் நமக்கு தெரியாது. சரி, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ரோமானியர்கள் படையெடுத்து வரதா சொல்றாரு டைரக்டர். ஏதாவது ஒரு ஹிஸ்டரி புஸ்தகத்தை லேசா புரட்டி பார்த்திருந்தா கூட ரோமானியர்கள் 2000 வருஷம் முன்னாடி தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் டைரக்டருக்கு. அந்த அளவு கூட மூளையெல்லாம் செலவழிக்க கூடாது போல இருக்கு. ஏதோ ஃபாரின்ல ஒரு லேப்ல கைதியா இருக்கான் அந்த சின்ன பையன். திடீர்னு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். சரி போகட்டும். ஆனா அவன் அதே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட எப்படி ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சி காசு, பாஸ்போர்ட் இதெல்லாம் இல்லாம திடீர்னு கோவால இறங்குறான்.
எப்படி இது சாத்தியம்? இது மாரி நூத்துக்கணக்கான ஓட்டைகள், சின்னதும் பெருசுமா சல்லடை கண்ணு மாரி இந்த படத்துல இருக்கு. ஆ 5 தீவுகள் இருக்குமாம். ஒரு தீவு பாலைவனம் மாரி இருக்குமாம். பக்கத்திலேயே இன்னொரு தீவுல பனி பெய்யுமாம். ஹிமாலயாஸ் மாரி. அதுக்கு பக்கத்துல இன்னொரு தீவுல நம்ம ஊர் காடு மாரி நதி, அருவி, மலை அப்படின்னு பசுமையா இருக்குமாம். இதெல்லாம் எதுல சேர்த்துக்கிறது? இந்த கதை லாஜிக்னாலே டைரக்டருக்கு ஏதோ அலர்ஜி போல இருக்குது. வேற என்னத்த நான் சொல்றது? சரி, இந்த திரைக்கதை அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா காட்சிகள்லயும் வேற வேற இனம், கூட்டத்த சேர்ந்த பழங்குடி மக்கள காட்டுவாங்க. வேற வேற யூனிஃபார்ம் போட்டுருப்பாங்க அவங்கலாம். இந்த மேட் மேக்ஸு, கோனன் த பார்பேரியன், வைக்கிங்ஸு இதெல்லாம் ஞாபகப்படுத்துற மாரி இருக்கும். அவங்களோட தோற்றம், மேக்கப் எல்லாம். அது போகட்டும். ஆனா, எல்லா காட்சிகள்லயும் ஒரு 500, 1000 பேரு கூட்டமா நின்னு கூச்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே மெயின் கேரக்டர்ஸ் பேசுறது நமக்கு ஒண்ணுமே கேட்காது பிஜிஎம்னால. இதுல இவங்க வேற கூட கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே கிடையாதா? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? இது மாரி தான் நமக்கு கேட்க தோணும். அவ்வளவு அபத்தமான காட்சி அமைப்புகள் படம் முழுக்க. அப்புறம் இந்த செட்டு, சிஜிஐ, கேமரா ஒர்க்கு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி எல்லாமே நல்லா தான் இருக்கு. சிறைய தட்டாம நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனா, படம் முழுக்க ஒரு செகண்ட் கூட நிக்காம, இங்கேயும், அங்கேயும், மேலயும், கீழயும் நகர்ந்துட்டே இருக்குது கேமரா. நம்ம ஏதோ ரோலர் கோஸ்டர் ரைட்ல போன மாரி தான் இருக்கு. பல காட்சிகள்லயும் அதோட எஃபெக்ட். சண்டை காட்சிகள்னு பார்த்தாக்கா, கத்தல், கூச்சல், காது கிழியிற பிஜிஎம், இந்த ஓவரான மேக்கப்பு, காஸ்டியூமு, கலர் கலரான ஃபில்டரு, கேமரா ஆங்கிள் இதையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கா பார்த்தா, ஒரு த்ரில்லோ, புதுமையோ எதுவுமே இல்ல. ஆக மொத்தம் இந்த மாரி காட்டு கூச்சல், காது கிழியிற பிஜிஎம், அங்கேயும் இங்கேயும் தேவையில்லாம சுத்துற கேமரா, அதீதமான மேக்கப் இது எல்லாமே இந்த கதை, வசனம் அப்படின்னு எதுவுமே இந்த படத்துல கிரியேட்டிவாவோ, இமேஜினேட்டிவாவோ ஒண்ணுமே இல்லங்கிறத மறைக்கிறதுக்கு ஈடுகட்ட செய்யப்பட்டது மாரி தான் எனக்கு தோணுது. நடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா பாவம் கங்குவா ரோல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காரு. ஆனா, அந்த பாத்திரம் சரியாவே எழுதப்படாததுனால, அது எல்லாமே வீணா போயிடுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா, அந்த பிரான்சிஸ் அப்படின்னு இந்த காலத்துல வர பாத்திரத்துல, எதுக்காக தேவையில்லாம எல்லா காட்சிகள்லயும் ஒரு சிரிப்போடயே அவர் இருக்காரு? அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே புரியல. கடைசியில ஆக்ரோஷமா சண்டை போடச்ச கூட அந்த மாரி அந்த சிரிப்ப அவரு விடாத இருக்காரு. அது எதுக்கு? அப்படிங்கிறது நிஜமாவே எனக்கு புரியல. மத்தபடி யோகி பாபு, திஷா பட்டானி இவங்கலாம் காமெடிங்கிற பேர்ல வர்றது டோட்டலா ஒர்க் அவுட்டே ஆகல. ஒரே போர். சரி, பாபி தியோல் பாத்திரம் பாதி நேரம் என்ன 3/4 நேரம் கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. சிகப்பா ஏதோ புகை, தூசி மாரி ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். இல்லன்னா கடல் அலைகள், மேகமூட்டம், மழை அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுக்கு பின்னாடி தான் அவரு இருப்பாரு. ஸோ, அவர் நடிச்சாரா? இல்லையா? அப்படின்னு கூட என்னால சரியா பார்த்து சொல்லவே முடியல. சரி, அப்ப இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே இந்த படம் ஓடுற தியேட்டர் பக்கம் கூட போயிடாதீங்க. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மனி. இல்ல, இல்ல நான் சூர்யாவோட ஃபேனு. இத பார்த்தே தீருவேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது உங்க இஷ்டம். குடும்பத்தோட வேணுனா போய் பார்க்கலாம். அந்த மாரி தான் இருக்கு இந்த படம். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் குடுக்க தேவையில்ல. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.